என்னம்மா ஓகேவாம்மா? அஸ்ஸலாமு அலைக்கும். இனிய மாலை வணக்கம். கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ, அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எவ்வளவு சீக்கிரம் குயிக்கா முடிக்க முடியுமோ நாங்க முடிச்சிடுறோம். முதல்ல இங்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், அணி உரிமையாளர்கள், அணி தலைவர்கள், அணி வீரர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம். அதுக்கு மிகப்பெரிய நன்றி. பொருளாதார தன்மைனா கிரிக்கெட் மூலியமா தன்மத்தை கொண்டு வைக்கதான் நம்ம பேட்டிகளோட முதல் நோக்கம். அதை வந்து எனக்கு வந்து ஒரு 80% நிறைவேற்றிட்டோம். தொடர்ந்து இது ஒத்துழைப்பும் ஆர்வம் தாங்க தொடர்ந்து பயணிக்கும். நிகழ்ச்சி நம்ம
இந்த மேட்சஸ் கண்டினியூஸாக நடத்தி ஒரு விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. உண்மையில மகிழ்ச்சி. உங்களுடைய நோக்கம் வந்து ஜித்தாவில் வசிக்கக்கூடிய தமிழர்களை வந்து ஒன்றிணைக்கணும், அது விளையாட்டின் மூலமாக ஒன்றிணைக்கணும். பலரும் பல்வேறு விதமாக ஒன்றிணைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒன்றுடன் இப்போது ஃபேமிலிஸும் நிறையா இருக்கிறதுனால மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து முஸ்தபா அவர்களை மேடை கழிக்கின்றோம். விழாவுக்கு வந்த அனைவருக்கும் வணக்கம். இங்கே சிறப்பாக மேட்ச் நடத்தி தந்த டிடிபிஎல் குரூப்பை சேர்ந்த அனைவருக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அவரை தொடர்ந்து எங்களது ஜேடிபி உறுப்பினரும் பிரேவ் லெவனின் மூத்த வீரர் திரு தாஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேடை கிடைக்கின்றோம். இவர் ஒரு ரொம்ப சீரும் சிறப்புமாக நடத்திட்டு இருந்தீங்க. இந்த போட்டியில் வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக எல்லாரும் நடத்தி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. எல்லா வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் இங்கே பங்கேற்ற எல்லா அணியினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மேடை கிடைக்கின்றோம். அப்புறம் ஒரு நல்லா சிறப்பாக பேசுங்க. எல்லாம் இந்த போகணும் எல்லாம் நம்ம கூட பண்ணாங்க. ஏதோ பேச ஆரம்பிச்சோம்னா ஏன் காரைக்கு விட்டுறாங்க பேசுவாரு. எல்லாம் நம்ம தனிப்பட்ட பேச்சு தான். நம்ம ஜேபிஎல் டீமுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக காரணம் மக்கள் வந்து ஹலோ கேட்குதா? எந்த குரூப்பில் சேர்ந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு மேலே கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. அதே மாதிரி நான் தொடர்ந்து 2 வாரமாக போய் பார்த்துட்டு இருந்தேன். மாணவர் நம்ம விளையாட்டு செல்வங்கள் வந்து நல்லா விளையாண்டுருந்தாங்க. வாழ்த்துக்கள். இங்கே அடுத்தடுத்து நான் கலந்துட்டு இருக்கேன். நன்றி. ஹலோ 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 மிக்க நன்றி. அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. இந்த அரங்கத்தை சிறப்பாக்க எங்களது ஜேடிபியின் தலைவர் திரு பசீர் அவர்கள் தொடருவார். இந்த ஒரு தருணத்துக்காக தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதில் வந்து பல பேரோட உழைப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. திரும்ப இல்லை பாய் நான் செஞ்ச யாரும் தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொடுத்தாங்க. அப்படி இருக்க சில பேரை வந்து உங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்துறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக குல்ஸை சேர்ந்த ஜேஎஸ்கே சேர்ந்த மிஸ்டர் சுரேஷ். வாலண்டியரா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தௌஃபிக் ஃப்ரம் ஃபைனல் தௌஃபிக். ஒருத்தரும் அவங்களே வாலண்டியரா வந்து நிறைய உறவுகள் கிடைக்குது.
நிறைய உறவுகள்லாம் சும்மா சொல்லக்கூடாது. எல்லாமே வந்து நான் எதுவுமே கேட்க வேணாம், அவங்களே வந்து எதாக இருந்தாலும் நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள், எந்த வேலையாக இருந்தாலும் நான் ரெடியாக இருக்கேன், நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் மகிழ்ச்சி கடலில் தான் உங்களுக்கு அடித்தாங்கன்னு சொல்லணும். அந்த வகையில் தம்பி அசார் ஜேஎஸ்கே அவரை பெருமைப்படுத்த விரும்புகிறேன். கலெக்ட் பண்ணோம். அப்புறம் நாங்களே எல்லாம் நாங்கள் ஆக்சுவலாக யாருக்கும் மேக்ஸிமம் ஸ்பான்சர் போடுறதில்ல. முக்கியமான விஷயமா இருந்தால் எங்கள் குழுவில் ஒரு அங்கமாக இருக்க பிரேமண்ணன், அபுபாய், காஜாபாய் இவங்கள வச்சு நாங்கள் மேக்ஸிமம் முடிச்சிடும். யார்ட்டையும் போகிறது கிடையாது. அவங்களே ரெடியாக இருப்பாங்க, யார்ட்டையும் போகாதீங்க, நாங்கள் இருக்கோம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இல்லை பாய் நான் கொடுத்துருக்கேன், யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னார். இருந்தாலும் எங்களுக்கு மனசு தாங்க, உங்களுக்கு முன்னாடி அவர் அடையாளப்படுத்தணும்ல. டாக்டர் அவர்களே மேடை கிடைக்கும், டாக்டர் கைலாஸ். ஆனால் செஞ்சுட்டு போயிடுவாங்க, சத்தமே இல்லாமல். பசீர்பாய் யாருக்கும் தெரியக்கூடாது 100 தடவை சொல்லிடுவாங்க ஃபோன் பண்ணி. இருந்தாலும் எங்களால் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அவங்க உங்களுக்கு முன்னாடி அவங்களை தெரியப்படுத்தினாலும் எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். தாஜ்பாய் அவர்களே மேடை கிடைக்கிறேன். எதாக இருந்தாலும் தம்பி ரெடியாக இருக்கேன், வந்துடுறேன், செஞ்சிடறேன். நன்றி பிரேமலா. பொறியாளர் ராஜாமதி அவர்களே மேடை கிடைக்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியும் எடுப்பான், அதே மாதிரி செஞ்சும் கொடுத்துருவான். அப்புறம் வந்து அவங்க டீம்லேருந்து என்னால் எவ்வளோ முடியுமோ நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக மேடை ஏற்றி தான் அவன், இல்லைன்னா அவன் என் கருத்தில் எடுத்துருவான். தம்பி வியாஸ் அடுத்தது நாங்கள் வந்து அந்த ஓப்பன் கிரவுண்டில் செஞ்சோம். எங்களால் வந்து பெரிய அளவில் வந்து அதை வந்து பிரம்மாண்டமாக செய்ய முடியுமா, அந்தளவுக்கு எங்கள்கிட்ட பட்ஜெட்டும் இல்லை. சரி எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டுக்கு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அங்கேருந்து ஒரு குரல், தலை என்ன வேணுமோ சொல்லுங்கள், எங்ககிட்ட சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் ஆகுமா பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேட்டு நிறைய 1-2 இல்லை ஏகப்பட்ட விஷயங்கள் அது பிரம்மாண்டமாக காட்டுறதுக்கு முக்கிய காரணம் வந்து நாங்கள் செல்லம்மா கூட தலை முருகேஷ் நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா இதுக்காகவே ரியாதிலேருந்து ஸ்பெஷலாக வந்த எங்கள் அன்பு அண்ணன் இக்பால் அவர்கள் நடக்கிறேன். நன்றி ராஜா. எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரி எதாவது வாழ்க்கையாக
அடுத்து முஸ்தபா அப்துல் இன்னொரு தம்பி இருக்காப்புல. நாங்கள் ஜெர்சி எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாத்துக்கும் பிளேயர்ஸுக்கு ரெடி பண்ணி அடிச்சாச்சு. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அப்புறம் அவசர அவசரமாக இன்னொரு ஜெர்சி இப்போ போட்டிருக்க இந்த ஜெர்சியை வந்து அவசர அவசரமாக அடித்தோம். எடுத்துகிறதுக்கு ஆள் கிடைக்கல. அப்போ தானா முன் வந்து என்ன நான் ஒரு வாரத்துக்கு ஊருக்கு போகிறேன், நீங்கள் என்ன வேணும் சொல்லுங்கள் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு தானா முன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ அவனோட லக்கேஜை கூட வச்சுட்டு எங்களுக்காக எடுத்துகிட்டு வந்த அன்பு தம்பி ஹிதாயா. அடுத்து இவரும் எங்களோட ஒரு மூத்த பிளேயர் தான். எதாக இருந்தாலும் பார்த்தா வயசான மாதிரி இருந்தாலும் அவ்வளோ எங்கே வேலை வைப்பார். எந்த வேலையாக இருந்தாலும் பஷீர் பாய் நான் ஐடியா இருக்கும். அதே மாதிரி எங்கே மேட்ச் இருந்தாலும் முதல்ல வந்துடுவார். மேட்ச் இருக்கோ இல்லையோ அவர் விளையாடுறாரோ இல்லையோ ஆனால் அந்த இடத்துல பார்க்கலாம். கமால் பாய் இன்னும் ஒரு 2 பேர் வரல. ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து இசாக், இந்த சீரீஸ் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக கேமரா ஒர்க் ஃபுல்லாக அந்த பையன் தான் பார்த்தாப்புல. நீங்கள் மெசேஜ் பண்ணாப்புல வர முடியலன்ட்டு. அதே மாதிரி கிரவுண்டு க்ளீன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து அம்ஜத் தான் ஹெல்ப் பண்ணாப்புல. அவங்களோட கம்பெனியில் பங்காளிலாம் கொண்டாந்து இருந்தாலும் ஒரு பிளேயராக இருந்தாலும் விளையாடுற இடத்துல நானும் இறங்கி செய்கிறேன்னு தம்பி ராஜன் செஞ்சாப்புல. ஒரு தனியாளா அந்த இடத்த க்ளீன் பண்ணாங்க. அவர் கௌரவப்படுத்தி ஆனால் வரலன்னு நினைக்கிறேன் ராஜன். ஓகே நன்றி. இது இல்லாமல் நம்ம தமிழ் பிளேயர்ஸாக விளையாண்டாச்சு. விளையாடும் போது நம்ம டீம்ல இருந்த அதர் ஸ்டேட் பிளேயர்ஸ் அவங்க வந்து நாங்கள் அம்பையருக்காக கூப்பிட்டப்ப அவங்களும் மனமோர்ந்து வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. கடைசி வரைக்கும் இருந்து ஒரு 4-5 பேர் டீமில் இருந்தாலும் அவங்க விளையாடாமல் அம்பையரிங்க சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம தமிழ் மக்களும் அதில் இருந்தாங்க, பிற மாநிலத்திலும் இருந்தாங்க. அடுத்ததாக மிராஜ். அடுத்ததாக ரவி, ஜெய்சிங்கே ஃப்ரம் ரவி. மாசூம் அப்புறம் மாசூம். ஆர்த்திகா,
தான் இருந்துச்சு. அது ஒரு ஆளுக்கு லேடிஸ்க்குன்னு போட்டது குழந்தை கிடைச்சிருச்சு. அடுத்து இன்னும் லேடிஸ்க்கு இருக்கு. அந்த டேபை கொடுத்துட்டு போயிடுவாங்க. சுவாதி வசந்த் தமிழ் டைட்டன்ஸ். ஆதில் அலி. ஆதில் அலி. ஆதில் அலி. ஓகே. மறுபடியும் இருக்கு. அடுத்தது ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் இருக்கு. அடுத்த போட்டி வாரியர்ஸ் வெர்சஸ் ஸ்பார்டன்ஸ். வாரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 விக்கெட் எடுத்த பெருமாள், இந்த டீமுடைய பெருமாள் போயிட்டோம். அடுத்த போட்டி டைட்டன்ஸ் வெர்சஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ். டைட்டன்ஸ் அணியினர் வின் பண்ணியிருக்காங்க. ரஃபீக் 43 ரன்கள் அடித்த ரஃபீக் அவர்களை கிடைக்கிறோம். அடுத்த போட்டி டைட்டன்ஸுக்கும் தண்டர் அணியினருக்கும். டைட்டன்ஸ் பண்ணியிருக்காங்க. முருகேஷ் 3 விக்கெட் எடுத்த முருகேஷ் அவர்களை நினைக்கிறோம். டைட்டன்ஸ் அணியினர் முருகேஷ் அல்ல. அடுத்ததாக வாரியர்ஸுக்கும் ராயல்ஸுக்கும் நடைபெற்ற போட்டியில் ராயல்ஸ் அணியினர் வின் பண்ணி நாசிம் அவர்கள் நடை கிடைக்கிறோம். நாசிம் அவர்களை நடை கிடைக்கிறோம். 3 விக்கெட்டுகள் எடுத்திருக்கிற நாசிம்.
முஸ்தபா அவர்களை அழைக்க கொள்கிறோம். அடுத்ததாக வாரியர்ஸ் வெர்சஸ் டைட்டன்ஸ். இந்த கப்பை மன்னிக்கவும், அந்த போட்டியில் என்னோட சிறப்பாக விளையாடியவர் அவருக்கு நான் வாழ்த்துக்கிறேன். ஒரு உணர்ச்சிபூர்வமான நிகழ்வு. தனக்குண்டான பரிசை தன்னுடைய சக போட்டியாளருக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த போட்டி ராயல்ஸ் வெர்சஸ் ஸ்பார்டன்ஸ். ஸ்பார்டன்ஸ் இருக்காங்க எகை மகுடி. 39 ரன்களும் 4 விக்கெட்டுகளும் எடுத்த மகுடி அவர்களை வரைக்கழிக்கிறோம். அடுத்ததாக ஸ்ட்ரைக்கர்ஸ் அனுபவம் ஆட்டக்காரர், ஒரு அற்புதமான மனிதன் கூட. அடுத்ததாக வாரியர் வெற்றி பெற்றார்கள். 14 ரன்களும் 1 விக்கெட் எடுத்த தமிழ் அவர்களை அழைக்கிறோம். நன்றி நாசபாய். அடுத்ததாக அரையிறுதி போட்டி. பிரேமனா 3 ரன்கள் அடித்த அஜித் அவர்களை அழைக்கிறோம். முக்கியமான போட்டி. இவர் அடித்த ரன்கள் தான் ஆட்டத்தின் வெற்றிக்கு வழிவகுத்தது. குறைந்த பந்துகளில் அதிக ரன்களை அடித்தவர். நீ அந்த மைதானத்தில் அடித்தால் நான் இந்த மைதானத்தில் அடிப்பேன் என்று வாரியர்ஸுக்கும் ஸ்பார்டன்ஸுக்கும் நடந்த போட்டியில் வாரியர்ஸ் அணியை வெற்றி வைத்த 69 ரன்களும் 1 விக்கெட் எடுத்த அப்படி தமிழ் அவர்களை இங்கே கிடைக்கிறோம். நண்பர்கள், சில நேரங்களில் எதிரிகள். நீ எவ்வளவு ரன் அடிக்கிறியோ அதுக்கு மேலே நான் அடிப்பேன் அப்படிங்கிறது அருமையாக ஆடக்கூடியவர். சுரேந்திர அவர்கள் அதே மாதிரி இன்னொரு பறக்கும் கேட்ச் தம்பி AK 47 ஆகாஷ். அடுத்து முதல் தடவை யூஎஃப்டியிலே ஹாட்ரிக்குகள் நிகழ்க எடுத்து சாதனை பண்ண தம்பி மகுடி. அபூர்வமாக நடக்கிற விஷயம் ஹாட்ரிக்கு.
அடுத்து பெஸ்ட் கீப்பர். ஜெனரலா ரியாஸ் தான் பெரிய கீப்பர். அவரே முந்திர அளவுக்கு கீப்பர் இருக்காருன்னா தம்பி இப்ராஹிம் வாரியர்ஸ். கடைசி வரைக்கும் அதை வந்து பார்க்கும்போது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் பார்க்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி ஏதோ நடக்குது, சரி நல்லா இருக்குது, பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சு அதை பார்க்க வச்ச தம்பி லியாக்கத் ஃப்ரம் டைட்டன்ஸ் அவரை கௌரவப்படுத்த ராஜாபாய் அவர்கள் நடைபெறுகிறார். அடுத்ததாக தம்பி வசந்த். ஜாகுவார்ஸ் சுந்தர் வந்திருக்காப்ல. சுந்தர் ஃப்ரம் ஜாகுவார்ஸ் வரல, டைட்டன்ஸ் வரல. நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, நிறைய பேர் நேரில் இருந்து பாராட்டினாங்க, இந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு இன்னும் சிறப்பாக பண்ணுங்கிறது தான் ஆசை. இன்னும் எவ்வளோ சிறப்பாக பண்ணுங்க, ஸ்பான்சர்ஸ்லாம் கிடைச்சா இன்னும் சிறப்பாக பண்ணுவோம். இது எந்த அளவுக்கு நடந்துச்சுன்னு சில பேர் சொன்னாங்க, சில பேர் சொல்லல. ஒரு அணிலேருந்து யாராச்சும் ஒருத்தங்க வந்து உங்களுக்கு இந்த போட்டிகள்லாம் எப்படி நடந்துச்சு, இதில் ஏதாச்சும் நிறைய குறைகள் இருந்தால் இதை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் திருத்திக்கிறதுக்கு இல்லை அதை கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். டைட்டன்ஸ்லேருந்து மோசின் வரல, வசந்த் இல்லை கமால் பாய் யாராச்சும் வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வாங்க. யாராச்சும் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுவாங்க. இல்லை ஹாரூன் பாய் ப்ளீஸ். ஹாரூன் பாய் வாங்க 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 வாங்க. ஆக்சுவலாக ஹாரூன் பாய் இன்னைக்கு 4 மணிக்கே எனக்கு மெசேஜ் போட்டாப்புல, ரொம்ப நல்லா நடந்துனீங்கன்ட்டு. நான் அப்பயே பிளான் பண்ணேன், சாரி மறந்து. ஹாரூன் பாய் மாஷா அல்லாஹ் ரொம்ப சிறப்பாக நடத்தி முடித்தாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு கிரேண்டாக நடத்துவாங்க அப்படின்ட்டு. ஊரில் நடக்கிறதை விட இங்கே ரொம்ப சிறப்பாக நடத்தி முடித்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கோயில் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பெட்டரா நல்லா நினச்சேன். நன்றி ஹாரூன் பாய், நன்றி. அடுத்து தண்டர்ஸ்லேருந்து ஐ திங்க் நல்ல சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க. சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க சீசன் 3. எல்லாருக்கும் நன்றி. என்னோட குறைகள்னு பார்த்தா எங்கள் டீமில் பார்த்தோன்னா 14 பேர் இருந்தாங்க. லாங் இன்னிங்ஸ் இல்லை, ஒன்று 16 ஓவர் வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா இன்னும் மேட்ச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இல்லை அப்படி இல்லைனா பிளேயர்ஸை குறைச்சிருக்கணும். 12 பிளேயரோ 13 பிளேயரோ கொடுத்துருக்கணும். அது இது மட்டும், வேறு எதுவும் இல்லை. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டிங் வரைக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதை வந்து நான் நெக்ஸ்ட் இயர் இன்ஷால்லா இன்னும் சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஷால்லா நன்றி நன்றி. அடுத்து ராயல்ஸ்லேருந்து யாருக்கும் முடிவு வேணும். நன்றி, நல்ல காம்பேர் கூட. அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபிஎல் போட்டி நல்லா சிறப்பாக நடந்துச்சு. உங்களோட மிகப்பெரிய சப்போர்ட்டு நல்லா இன்னும் சூப்பராக இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது.
அதே மாதிரி பசீர் அண்ணன், காளிப் அண்ணன், எல்லாருமே ரியாஸ் அண்ணன், இந்த ராபிக் அண்ணன், பாபா அண்ணன், ரியாஸ் அண்ணன், எல்லாரும் பிளேயர்ஸ் எல்லாருமே சிறப்பாக நல்லா சூப்பராக சிறப்பாக இருந்துச்சு. தேங்க்யூ ஆர்ஜே பாலாஜி. தம்பி அம்ஜத் வாரியர் பெருமாள் அவர்களை மேடைக்கு வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடத்தின இந்த மேட்ச் வந்து பார்த்தோன்னா எனக்கு குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா குறை சொன்னால் நம்மளே சொல்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது இங்கே வந்து இவங்களை கௌரவப்படுத்தலைன்னா இது நல்லா இருக்காது. ஆக்சுவலாக என்னோட டீம்மேட்ஸ் தான் எல்லாம் சொன்னாங்க, இல்லை இல்லை எங்களெல்லாம் கூப்பிடாதீங்க மேடைக்கு, இது வந்து நாங்கள் சாதாரணமாக செய்கிறதா அப்படின்ட்டு. என்ன தான் அவங்க செஞ்சாலும் உங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்கள கௌரவப்படுத்தினா தான் எனக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். என்னோட தம்பிகள் தான் சொல்லணும், எல்லாமே தம்பிகள் தான். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே என்னோட சின்ன வயசாக தான் இருப்பீங்க விளாட்ற எல்லாமே. அதனால் எல்லாத்தையும் நான் வந்து உரிமையாக தான் கூப்பிட்றேன். எனக்கு தோளோடு தோளாக நின்று உதவி புரிஞ்ச ஒருவரையும் கௌரவப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். அண்ணன் பிரேமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக முதலாவதாக தம்பி ராபிக். சிஸ்டம் பேஸில் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் எல்லாமே ராபிக் தான். டெய்லி ஒரே கண்டினியூஸ் மெசேஜாக இருக்கும். அடுத்ததாக நம்ம நண்பர் தான், எவ்வளவோ திட்டு வாங்கியிருக்காரு நம்மள்கிட்ட, இருந்தாலும் எதையும் கண்டுக்க மாட்டாரு. நீ பாட்டி இப்படி திட்டு, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன். தம்பி நண்பன் அபுதாரி அவர்கள் விடுகிறது. எல்லாம் மன்னிக்கும், என்னடா பிரைசிங் செரமனின்னு கூப்பிட்டு இவன் பாட்டி இவங்க ஆளுக்கே கொடுக்குறான்னு நினைக்கிறேன். அடுத்து தம்பி காலிஃப். வேலையும் பார்த்துருவாரு, இடையில பேட்டையும் சுத்திடுவாரு. அடுத்து சொல்லவே வேண்டாம், கர்ஜனை வா. நன்றி. அடுத்து காஜா அவர்களை மேடை கிடைக்கிறேன். அடுத்து தம்பி ரஞ்சித். பர்ஃபெக்ட் ரஞ்சித். பேரில் ஒண்டி தான் பர்ஃபெக்ட், ஆனால் டைமில் ஒன்றும் கிடையாது. ஒரு மணிக்கு சொல்லிட்டு 5 மணிக்கு வருவாங்க. நன்றி கஜாவே. அடுத்து திரு உமாசங்கர் அவர்கள் மேடை கிடைக்கும். அடுத்தது தம்பி காதர். கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் மேக்சிமம் தம்பி காதர் தான். ஷேக் அலாவுதீன் கேமராமேன், எங்களோட பெரிய கேமராமேன். ஆக்சுவலாக ஒரு 6 மாசமா இல்லை,
இந்த நிகழ்ச்சிக்காக நாளைக்கு லீவ் போட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க. நன்றி ஷேக். அடுத்ததாக யூசுப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க யூசுப். அடுத்ததாக தம்பி இர்ஷாத் புது மெம்பர். தேங்க்யூ. தேங்க்ஸ் பாய். நேரம் பத்தாது. சொன்ன நிறைய தம்பிங்க சனிக்கிழமையில் வந்து நிறையா வேலை இருந்துச்சு. அப்போ நம்ம ஆட்களை அழைச்சிட்டு வந்தாலும் விளாண்டுட்டு இருந்த பசங்களை எனக்கு ஹெல்ப் பண்ணிக்க நிறைய பேர். தம்பி ஜோஷ் இருக்கட்டும், ஃப்ரைடே ரைடர்ஸில் நிறைய தம்பிங்க, அனசு, சமீர் எல்லாம் இப்போ லாஸ்ட் ஆக்ஷன் அப்போ நிறையா இது பண்ணிங்க. அவங்களுக்கு யாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் 2 பேரை மறந்துட்டேன், மன்னிக்கும். ஏற்கனவே அவார்டு கொடுத்ததுனால மறுபடியும் இன்னொரு அவார்டா? தம்பி ரியாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வேண்டாம் இல்லையா? சரி, ரொம்ப நன்றி. எங்க எல்லாருக்கும் ஆசா இது மட்டும் கிடையாது, ஒரு விளையாட்டுக்கு மட்டும் இல்லை, எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லலாம். எங்க எல்லாருக்குமே அவர் தான் கமிட்டி மெம்பரை மேலே கிடைக்கிற எல்லாருமே. ஏன்னா பசீர் அண்ணன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக அவருக்கே இந்த பிளான் தெரியாது. அவருக்கு ஒரு கிஃப்ட். 2வது அக்கா அவங்க வீட்டில் என்னோட முக்காசு இருப்பாங்க. நாங்கள் ஒவ்வொரு டைமும் கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 மாசமா ஈவென்ட் டேட் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்க கூட தான் ஃபுல்லாக இருப்பாப்புல. டீ அவங்க வீட்டில் இருந்து கொடுக்குறது. அவங்க வீட்டு சப்போர்ட் இல்லைன்னா பசீர் அண்ணன் கூட இருக்க மாட்டாங்க. உண்மையிலே அக்கா இல்லைன்னா கண்டிப்பா தேங்க்ஸ்டா. உண்மையில சொல்றேன், ஒவ்வொரு வீட்லையும் இப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அண்ணனுக்கு எங்களால் ஒரு சின்ன பரிசு அவருக்கு தெரியாது. இது முடிஞ்சு கண்டிப்பா கொடுத்துவாங்க, அது எங்களுக்கு தெரியும். ஓகே. ரொம்ப நன்றிப்பா. இன்னே தடவை அடிச்சிட்டீங்கடா. 8 மணிக்கு ஃபோன் பண்ணல, என்ன டீ தானே இதை போட்டுறேன். நன்றி. அடுத்தது மறந்துட்டேன், சாரி. ராஜன் வந்துருக்காப்புல நினைக்கிறேன். ராஜன் அவர்கள் மேடை கிடைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி சிங்கிள் ஆளாவே இந்த கிரவுண்டை ஆல்மோஸ்ட் பாதி க்ளீன் பண்ணி கொடுத்தாப்புல. கௌரவப்படுத்த தம்பி ராஜன். நன்றி. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் உங்களை தொல்லைப்படுத்த விரும்பல. தமிழ் தண்டை சேர்ந்த அலீமா அரஃபாத். யாரு? அலீமா அரஃபாத் பானு. அலீமா அரஃபாத் பானு. மாஷா அஷமா. ஆல்மோஸ்ட் எல்லா பிடிச்சி தண்டர்ஸை வாங்கிட்டு போன மாதிரி இருக்கு. தாஜ் அவர்களை மேலே கேட்குறேன். தாஜ்பாய்.
நன்றி தாஜா. ஒரு நிமிஷம் இதையும் எடுத்துட்டு போயிருங்க. ஒரு புழுக்கம் யாரும் பையன் சீட்டா ரொம்ப அடம் முடியும். சூப்பரா இந்துமதி. ஒரே பிடிக்கா சுரேஷ் அவர்கள் மேடை கிடைக்கிறது. என்ன சுரேஷ் பிளான் தான் பையன் எடுக்க ஹஸ்பண்ட் கொடுங்க சொன்ன உடனே எல்லா பிளேயர்ஸையும் அலோவ் பண்ணி சென்னை லெவலில் நம்ம அந்த சீசன் ஆரம்பிச்சு சொன்ன உடனே முத ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து சென்னை 11 பிளேயர்ஸ் தான். தேங்க்யூ சென்னை 11 பிளேயர்ஸ். தேங்க்யூ. அவ்வளோதான். இப்போ நேரடியாக நம்ம ப்ரைசிங் செரிமனி போயிடலாம். 3வது இடம், 4வது இடம். அதுக்கு முன்னாடி எல்லா அணித்தலைவர்களும் கூப்பிட்டேன். அட்லீஸ்ட் யாராச்சும் ஒரு பிளேயரோ 2 பிளேயரோ ஏதாச்சும் குறைகளோ எல்லாச்சும் நிறைகளோ எல்லாத்தையும் மாற்றிக்கிறதுக்கோ கருத்து சொல்கிறது ரெடியாக இருந்தீங்கன்னா யாராச்சும் ரெடியாக இருந்தாலும் மேடைக்கு தான் வந்திருக்கிறோம். பட் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்மோக் பண்ணுறீங்க. லைக் எல்லாரும் சாரி பூமர் இருக்கிற மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் நம்ம அங்கே வர்றோம். ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஏர் எடுக்கிறது தான் வர்றோம். கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் ஸ்மோக் பண்ணுறீங்க. அது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. லைக் கோவம் வருது அந்த நேரத்தில் சொல்லணும்னு சொன்னால் பூமர் அங்கிள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறது இல்லை. சாரி ஃபார் சேஞ்சஸ். நான் தப்பாக நினச்சிக்கோங்க. அது ரொம்ப நாளாக மனசில் உள்ள விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேறு கிரவுண்டுக்கெலாம் போகிறோம், ரொம்ப பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க, பார்த்துருக்கோம். அப்போ அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது, நீங்கள் ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவாங்க. கண்டிப்பாக இது தமிழ் மக்கள் நம்ம உறவுகள். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சென்னைன்னு சொல்லிட்டு. இனிமேல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பிக்குங்க. சரி, அவ்வளோதான். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி தாஜ்பாய். இதை என்னால் சொல்ல முடியல, எங்களோட குரலாக முடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து இந்த தமிழ் கம்யூனிட்டி நம்ம இப்போ ஒன்றா விளையாண்டது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் எல்லாருமே ஒன்றான மாதிரி ஒரு ஃபீல். நான் பஷீர் பாய்ட்டா நிறையா டைம் நாங்கள் லாஸ்ட் டைம் நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு சீசன் வைங்கன்னு. பட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் த கம்யூனிட்டி. இது வந்து ஒரு எங்களை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர வச்சது. சரிங்களா, ஒரு கிரவுண்டில் இருக்கிறப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இதில் தாண்டிட்டு வெளியில் போனதுக்கப்புறம் எல்லாம் நார்மலாக தான் இருக்கணும் நம்ம. சரிங்களா, மற்றபடி இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்குள்ளே எங்களை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ வி கேன் இம்ப்ரூவ் அவர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸ். இது மாதிரி நிறையா நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வசந்த் அவர்கள் நினைக்கிறது. என்னன்னா இப்போது நம்ம வந்து யுனைடெட்
அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். மினிமம் ஒரு 10 சீசன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 10 சீசனுக்கு அப்புறம் இது வந்துட்டு நம்ம வந்துட்டு 3rd சீசன் ஸ்டார்ட் பண்ணுறோம். கம்பேரிங் டு அந்த சீசனுக்கும் இப்போ நம்ம சீசனால் இப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் டோட்டலாக எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்ன ரீசன்னா டிஃப்ரெண்ட் டீம்ஸ், டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ், டிஃப்ரெண்ட் அக்கேஷன் இருந்ததுனால ஒரு நல்ல டீம் ஸ்பிரிட். ஸ்பெஷலாக வந்துட்டு எங்கள் டீமில் நான் என்ன ஃபீல் பண்ணுறோம், அந்த என்ன ஃபீல் பண்ணோம் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். டோட்டலாக எங்களோட டீம் பிளேயர்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் 5 or 6 பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. மற்ற டீம் பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு 2-3 பேர் இருந்ததுனால ஒரு டீம் ஸ்பிரிட்டு அந்த கோஆர்டினேஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணதுக்கு ஒரு நல்ல அக்கேஷனாக ஆக்சுவலாக இது அமைஞ்சது ஐபிஎல் டீம் வந்துட்டு. ஏன்னா நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ யுனைடெட் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கும் ஐபிஎலுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே வந்துட்டு நம்ம டீம் நம்ம பிளேயர்ஸ் மட்டும்தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் நீங்கள் ஐபிஎலுக்கு வந்தீங்கன்னா இது என்னோட பிளேயர், நாங்கள் ஆக்ஷன் பண்ண பிளேயர், எங்களோட ஐகான் பிளேயர்ஸ். ஸோ நாங்கள் தான் அவங்கள ப்ரொமோட் பண்ணணும், நாங்கள் தான் அவங்களுக்கு வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறது அது வந்துட்டு இன்னும் ஒரு டீம் ஸ்பிரிட் அமையுது. ஸோ டீம் ஸ்பிரிட் அமைகிறப்போ கண்டிப்பாக இது வந்துட்டு இதோட மட்டும் நிற்காமல் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு கொண்டு போகணும்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் கமிட்டிக்கு. ஸோ இந்த இது வந்துட்டு நம்ம தமிழ் கம்யூனிட்டின்னு மட்டும் இல்லாமல் ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு கமிட்டி அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த கமிட்டி டீம்ஸ் பிளேயர்ஸ் அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு ஆல் த டீம்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு ஆல். வாங்க ஸ்பாட்டன் ப்ளீஸ், எல்லாம் வாங்க ஸ்பாட்டன்ஸில் வாங்க சீக்கிரம் வாங்க. இந்த டைட்டன்ஸ் ரெடியாக இருக்கும். 3வது படிக்கும் டைட்டன்ஸ் ரெடியாக நடக்கிறது. சிறந்த ஆட்ட நாயகன், சாரி தொடர்நாயகன், சாரி சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருது Harun Bhai from Titans. ஒன்பது விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார் ஹாரூன் பாய் அவர்கள். நன்றி. பிரேமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆட்ட தொடர்நாயகன் விருது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் ஸ்டார்டிங் வரைக்கும் எனக்கு உண்மையிலே பர்சனலா பிடிச்ச அணினா தண்டர்ஸ் தான். ஏன்னா டீம் ஒர்க் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பிளேயர்ஸ் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான், பவுலர்ஸும் அது மாதிரி தான்.
இருந்தாலும் அவங்க விளையாண்ட விதம் இருக்குல்ல, உண்மையிலேயே மற்ற டீமுக்கெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டுன்னு தான் சொல்லணும். அதாவது இது என்ன பர்பஸ்க்காக ஆரம்பிச்சோமோ, என்ன பர்பஸ்னா ஒரே அணியில விளையாண்டுட்டு இருக்கவங்க வேற வேற அணியில போய் விளையாடும் போது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வரும். ஓகேவா? அப்போதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும்போது எல்லாமே வந்து ஒரு எதிரியா பார்க்காம எல்லாத்தையும் ஒரு நண்பர்களா பார்க்கணும். அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் ஆரம்பிச்சது. அதை வந்து நான் வந்து ரொம்ப அதிகமாக பார்த்து தண்டர்ஸ்ல தான் எல்லாம் வேற வேற அணியில இருந்தாலும் அவங்க விளையாண்ட உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட கணிப்புல வந்து டைட்டன்ஸ், வாரியர்ஸ், தண்டர்ஸ் 3 பேர் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க 3 பேரோட பாண்டிங் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலாக நான் வந்து உண்மையிலே தண்டர்ஸ் தண்டர்ஸ் அணிகளை கலைக்கிறேன். அவர்களுக்கான பதக்கங்களையும் கோப்பையும் வழங்க ராஜாபாய் அவர்களையும் மேடை கிடைக்கிறேன். பதக்கங்களை ராஜாபாய் அவர்கள் வழங்குவார்கள். ஒரு அணியும்
டைகர் சாகுன் யூசப்ங்களா? அதுக்கு இல்ல சும்மா பாவா தல முருகேசன், குடும்பத்தை குழப்பத்தில் கொடுக்குறது தம்பி ராவி 40 வயசு தான் ஆள் இல்ல. இந்த அணியோட கேப்டன் வந்து பாவா, அதை பதிவு செய்திருக்கிறேன். என்ன செஞ்சாலும் இதுக்கு பின்னாடி எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கிறது நீங்க இல்லை அப்படின்னா எங்களால் இந்த விஷயத்தை செய்ய முடியாது. தொடர்ந்து இதே விஷயங்களை நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஆதரவளிங்க. கண்டிப்பா இதை விட இன்னும் பெரிய ஈவெண்டா செய்யறது ரொம்ப ஆசைப்படுறோம். இப்போ வேணும், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. இன்னும் உழைச்சுக்கிட்டே இருப்போம். உங்களுக்காக நாங்கள் ரெடியா இருக்கோம். உங்களுக்காக இவ்வளவு தூரம் நீங்க செஞ்ச எல்லாமே மிக்க 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் ஒன்று கூடி பார்க்கறது. ரொம்ப நன்றி.